வந்துட்டு ஃப்ளாஷ்ல எடுத்த உடனே வந்து அனிமேஷன் செய்ய முடியுமானா சத்தியமாக எவனாலே முடியாது. அதுக்கு பிஃபோராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில காம்போனன்ட்ஸ் இருக்கும். புரியுதா? காம்போனன்ட்ஸ் நான் எதை சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும் ரைட்டா? அனிமேஷன் பண்ணுறதுக்கு சில கேரக்டர் வேணும் இல்லையா? அப்போ அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ண தெரியும் கரெக்டா? அப்போ அந்த கேரக்டரை ட்ரா பண்ணுறதுக்கான டிராயிங் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்ல ஒரு சில காம்போனன்ட்ஸாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஆல்மோஸ்ட் சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் ஒரு 80% தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. டிராயிங் டூல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். புரியுதா? அதை டிராயிங் டூல்ஸ் இப்போ அனிமேஷன் என்ன நார்மலாக நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ சொல்லி பார்க்கலாம். பெருசாக ஒரு வித்தை கிடையாது. நீ டிரா பண்ணுறது அனிமேஷன். அதனால தான் நீ டிராயிங் டூல்ஸ் தெரிஞ்சிருச்சுனாவே ஒரு 80% சாஃப்ட்வேர் வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன். புரியுதா? ரொம்ப சிம்பிள்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறேன்னு வச்சுக்குவேன். சைக்கிளோட பெடல் கிட்ட நம்ம க்ளோஸ் அப் வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அந்த கால் வந்து ஒரு கீ ஃப்ரேம். புரியுதா? கீ ஃப்ரேம் என்னன்னு இப்போ புரியாது. ஒரு போஸ் வந்து இப்படி இருக்குமா, இன்னொரு போஸ் வந்து இருக்குமா, இது ரெண்டு போட்டோன்னு வச்சுக்குவேன். இது ரெண்டு போட்டோ இருக்கும். ஒரு போஸ் இப்படி, இன்னொரு போஸ் வந்து இங்க. புரியுதா? இப்போ இதை வந்து நீ ப்ளே பண்ணி விட்டா என்ன ஆகும்? ஜம்ப் ஆகி ப்ளே ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? நடுவில் இருக்கிறத வந்து கண்டினியூட்டே தெரியுற அளவுக்கு கரெக்டா இங்க இருக்கிற கால் வந்து அடுத்த கால் வர வரைக்கும் இப்படியே இப்படி வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? அனிமேஷன் மாதிரி ஃபீல் ஆயிடும். ரைட்டா? அப்ப அதை வந்து டிரா பண்ணணும். இங்க வந்து சாஃப்ட்வேர் அந்த வேலையை பார்த்துக்கும். என்ன பண்ணுது? நீ ஒரு போஸ் வைக்கிறியா, ஒரு கால் இன்னொரு போஸ் வைக்கிறியா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிட்வீன் டைம்ல வந்து என்ன காமிச்சுக்கும்? சாஃப்ட்வேர் பார்த்துக்கும். ஆனா அந்த ரெண்டு போஸ் இல்லையா, அந்த ரெண்டு போஸை மட்டும் என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பா டிரா பண்ணிருக்கணும். புரியுதா? அப்ப டிராயிங் டூல்ஸ் தெரிஞ்சாலே மேக்ஸிமம் 80% ஆஃப் சாஃப்ட்வேர் கவர் ஆயிடும்னு சொன்னது புரியுது உனக்கு? ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு சிம்பிள். இப்போ டிராயிங் பழகிறதுக்கு ஏதோ டாக்குமெண்ட் வேணும் இல்லையா? அதனால சிம்பிளா நியூ டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஆஸ் யூஸ்வல் வந்து டைப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நிறைய இருக்கு. டைப் ஆஃப் டாக்குமெண்ட் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து போட்டோஷாப்ல நீ ஸ்டார்ட் பண்றது தெரியுமா? இன்டர்நேஷனல் பேப்பர்ல போயிட்டு A4 சூஸ் பண்ணீங்கன்னா வந்து நார்மல் A4 ஷீட்டுக்கு டிசைன் பண்ற அப்படின்னு அர்த்தம். வெப்புக்கு போயிட்டீங்கன்னா 1920 to 2018 சொல்லிட்டு பிக்சல் வேல்யூஸ் போட்டு ஃபார் ஸ்கிரீன் டிவைசஸ்க்காக ஒர்க் பண்றேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதுல டைப் ஆஃப் டாக்குமெண்ட் ஏன் தனியா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒன்லி ஒர்க்கிங் ஃபார் கோடிங். இந்த டாக்குமெண்ட் மட்டும் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ போட்டோஷாப்லேயே வந்துட்டு பேக்ரவுண்ட்ல கோடிங்ல தான் எழுதியிருக்காங்க. கரெக்டா? அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து கோடிங்ல எழுதியிருக்காங்க. கரெக்டா? தாட் எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு கிளாஸ்க்குள்ள கொண்டு வந்து வேற எங்கேயும் யோசிச்சுக்க வேண்டாம். கவனி. ஸோ போட்டோஷாப்ல ஒரு டாக்குமெண்ட்னா அதுக்குன்னு ஒரு கோடிங் எழுதியிருப்பாங்க. அது வயசுல அந்த போட்டோஷாப் டாக்குமெண்ட் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல கோடிங்னால தான் சாஃப்ட்வேரும் ஒர்க் ஆகுது. கோடிங்னால தான் எல்லாமே இங்க ஒர்க் பண்ண முடியும். ஈவன் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது நம்ம சில கோடிங் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும் சில டைம். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் நீ வந்து எந்த கோடிங்ல இந்த டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ண போறாங்கற ஒரு ஐடியா நீ வரணும். புரியுதா? இதுல என்ன கோடிங் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா வந்து கோடிங் சொல்றத விட இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். புரியுதா? ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய டைப் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு. புரியுதா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கம்பைலர் லாங்குவேஜ் இருக்கு, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் லாங்குவேஜ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். அதுல இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்ட்னா வந்து ஆக்ஷன் ஸ்கிரிப்ட். புரியுதா? அதோட வெர்ஷன் வந்து 3.0 கரண்ட்லி இப்போ வரைக்கும் அப்டேட்டட் வெர்ஷன் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் 3.0. புரியுதா? இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது அந்த இதுல என்ன அவுட்புட் எடுப்ப அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் நான் சிம்பிளா இங்க சொல்லிடுறேன். புரியுதா? இப்போ போட்டோஷாப்ல டாக்குமெண்ட் கிரியேட் பண்ற ஃபைல் சேவ் பண்ண என்ன ஃபார்மட்ல வரும்? .psd ஃபார்மட்ல வரும். கரெக்ட்டா? இந்த இடத்துல டாக்குமெண்ட் கிரியேட் பண்ற .சேவ் பண்ண என்ன ஃபார்மட்ல வரும்? ஓகே. அதுக்கு முன்னாடி இன்டிசைன்ல கிரியேட் பண்ற என்ன டாக்குமெண்ட்ல இன்டிசைன் சேவ் ஆகும்? கிரண் சொல்ல பாப்போம். ரிவைஸ் ஷேர் பண்ணிருக்கல ரெண்டு டைம். சொல்லுப்பா. IND good. So InDesign document வந்து .ind ன்னு சொல்லி சேவ் ஆகும். ரைட்டா? Illustrator என்ன ஃபார்மட்ல சேவ் ஆகும்? இதுன் தெரியாதா? தெரியாதா? லாஸ்ட் தமிழ் டாக்ஸ்ல என்ன படம் ஆட் பண்ணாங்க தெரியுமா? கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? முதன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. என்ன ஃபார்மட்மா? .ai ரைட்டா? Adobe Illustrator .ai Photoshop .psd Photoshop document full form ரைட்டா? .psd Photoshop document .ai Adobe Illustrator InDesign InDesign ரைட்டா? book formatனா INDB ரைட்டா? அடுத்து என்ன பார்த்திருக்கோம் நம்ம? அடுத்த சாஃப்ட்வேர்னு சொல்லி பார்க்க போறது இப்போதான் ஃபிளாஷ் வந்திருக்கோம். வேற எந்த ஒரு சாஃப்ட்வேரும் புதுசாலாம் பார்க்க. ரைட்டா? இது ஃபைல் ஃபார்மேட் .fla நோட் பண்ணி வை ஃபர்ஸ்ட். ஃபிளாஷ் ஃபைல் டாக்குமெண்ட் FLA .fla ஒன்னும் பெருசாலாம் ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. கிளாஸ் அவ்வளவுதான். ஷார்ட்கட்ல FLA ன்னு கொடுத்திருக்கான். புரியுதா? அண்ட் அதுக்கப்புறம் இங்க அவுட்புட் எடுக்க போறது வந்துட்டு
எத்தனை டைப் ஆஃப் அவுட்புட் என்ன எடுக்கலாம்? எக்ஸாம்பிள் வந்து போட்டோஷாப்ல நீ ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் என்ன எடுப்ப? ஜெனரலா கேள்வி கேட்கறேன், ஆன்சர் பண்ண பாப்போம். என்ன அவுட்புட் எடுப்ப? டைப் ஆஃப் அவுட்புட் என்னது? இமேஜ், வீடியோ, அந்த மாதிரி இமேஜ், ரைட்டா? இல்லஸ்ட்ரேட்டர்ல அவுட்புட் எடுக்கிறதா இருந்தா image format, at the same time it's a type of vector based software, ரைட்டா? அதனால நமக்கு இன்னொரு அவுட்புட் சேர்ந்து வரும், pdf concept, ரைட்டா? சோ pdf concept நம்ம நேரா வந்து அவுட்புட் எடுத்துக்கும், ரைட்டா? அதே மாதிரி தான் InDesign jpeg அவுட்புட் எடுக்க முடியும், at the same time வந்து என்ன பண்ணலாம், picture format and pdf editable format, ரைட்டா? சோ டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அதுவே வேற மாதிரி இருக்கும். இமேஜ்ல வந்து jpeg எடுக்கலாம், png எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். வெக்டர் பேஸ் அவுட்புட்ல editable concept EBS எடுக்கலாம், TIFF எடுக்கலாம், PDF எடுக்கலாம். அந்த மாதிரி இங்க என்ன அவுட்புட் எடுப்போம்னா as usual jpeg, it means picture அவுட்புட் எடுக்கலாம். இன்னொன்னு அடுத்து pdf அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் வந்து இங்க கிடையாது, ஏன்னா அது editable விஷயத்துக்கு டெக்ஸ்ட் பேஸ்ட் எல்லாம் கிடையாது, ரைட்டா? கம்ப்ளீட் அனிமேஷன் அப்படிங்கறனால வெக்டர் பேஸ்ட் மூவி ஃபார்மேட் எடுக்க போறோம், புரியுதா? வெக்டர் பேஸ்ட் மூவி ஃபார்மேட், புரியுதா? வெக்டர் பேஸ்ட் அப்படினா என்னது? நார்மலா எடிட்டபிள் கண்டென்ட், கரெக்ட்டா? எப்படினா நீ ரீஎடிட் பண்ணிக்கலாம், வெக்டர் கண்டென்ட் வந்து நீ எப்பனா ரீஎடிட் பண்ணிக்கலாம். சோ மூவி அப்படிங்கிறது ஜஸ்ட் அவுட்புட், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் எடிட் பண்றதுக்கு டாக்குமெண்ட் என்ன வேணும்? இந்த FLA ஃபைல் வேணும், புரியுதா? FLA ஃபைல் ஓபன் பண்ணி நீ எடிட் பண்ணிக்கலாம். அந்த அவுட்புட் வந்து ரெண்டு டைப் எடுத்துக்கிறோம், ஒன்னு இமேஜ் ஃபார்மேட், இன்னொன்னு மூவி ஃபார்மேட். சோ இமேஜ் ஃபார்மேட் as usual PNG, JPEG, GIF இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கலாம். இங்க முக்கியமானது நீ படிக்க வேண்டியது மூவி ஃபார்மேட். நோட் பண்ணி வைங்க, .swf, Shockwave Flash, Shockwave Flash, SHOCK, Shockwave, SHOCKWAVE Flash, Shockwave Flash. ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து Shockwave Format அப்படினு வச்சிருந்தாங்க, இப்போ அப்டேட்டட் வந்து Shockwave Flash. இது எக்ஸாம்பிள் ஒரு क्वेश्चन நமக்கு வரும். and அதே மாதிரி இப்போ எக்ஸ்டென்ஷன் என்ன கேட்பாங்க, ஃபிளாஷ் டாக்குமெண்டோட எக்ஸ்டென்ஷன் என்ன கேட்பாங்க, டாடா FLA. இது ரெண்டு எக்ஸாம்பிள் கேக்குற क्वेश्चन, புரியுதா? ஃபிளாஷ் முதல்ல சொன்னது Shockwave டாக்குமெண்ட், Shockwave ஃபார்மேட், Shockwave ஃபார்மேட் SWF, ரைட்டா? குட். சோ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது, சேவ் பண்றதுங்கிற ஐடியா உங்களுக்கு தெரியும், ஜெனரல் ஐடியா, ரைட்டா? ஃபைல் நியூ டாக்குமெண்ட் கிரியேட், ஃபைல் சேவ் கண்ட்ரோல் S, ரைட்டா? என்ன சேவ் பண்ண போறோம், அது சேவ் ஃபார்மேட், அவ்வளவுதானப்பா? சோ ஃபைல் கிரியேட் டு சேவ் பண்ண ஒரு பெரிய செஷன் கிடையாது, ரைட்டா? ரீசெட் பண்றதா சொல்றேன். சோ ஃபைல் கிரியேட் அண்ட் சேவ் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கு, அத பத்தி ஒரு விஷயம் கிடையாது. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். as usual இங்க இருக்கக்கூடிய டைப் ஆஃப் வொர்க் ஸ்பேஸ்ல போயிட்டு அனிமேட்டருடைய பர்பஸ்க்கு அவங்களோட வொர்க் ஸ்பேஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க, ரைட்டா? என்னடா ஒரு மாதிரி கஜன் இருக்கு, எங்க போய் வொர்க் பண்றது, எப்படி வைக்க போறாங்கற டவுட் உனக்கு இருக்கலாம். பட் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த டாக்குமெண்ட்ல எல்லாருக்கும் ஒரு எசென்ஷியல் எல்லாரும் செட் ஆகக்கூடிய மெத்தட்னா வந்து கிளாசிக் மெத்தட். கிளாசிக் மெத்தட் எடுத்துட்டு as usual என்னது, நமக்கு எப்பவுமே இந்த ரைட் சைடு கார்னர்ல இந்த டூல் இப்படி எடுப்போம், இப்படி வொர்க் பண்ணுவோம், இதை எடுத்து இங்க போயிடுவோம், கரெக்ட்டா? அது மாதிரி எனக்கு முக்கியமான வேலை வந்து இதுதான் இருக்கு, புரியுதா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள். இந்த டைம் லைன் இருக்குதா, இந்த டைம் லைன் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். என்ன பண்ணிடுறத க்ளோஸ் குரூப் கொடுத்துரு, புரியுதா? இப்போதைக்கு நமக்கு அது தேவைப்படாது. டைம் லைன் எப்போ உனக்கு தேவைப்படும்னா மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோ, க்ளோஸ் கூட பண்ணாத. அகைன் இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கப்பா. இப்போ திரும்ப அந்த டைம் லைன் என்ன பண்ணிக்க, அகைன் டைம் லைன்ங்கிறது ஒன் ஆஃப் தி பேனல் மாதிரி தானே. அப்ப எங்க இருக்கும், கண்டிப்பா விண்டோ மெனுக்குள்ள இருக்கும், ரைட்டா? சோ கோ டு விண்டோ மெனு and see the timeline. yes control alt t, ரைட்டா? சோ alt control t வந்துட்டு டைம்லைன் உடைய ஷார்ட்கட். டைம்லைன் வந்து மினிமைஸ் எப்ப வேணுமோ வேணும்னு வெச்சுக்கோ, இல்ல வேணாம்னா தூக்கி விட்டுரு, கரெக்ட்டா? alt control t கொடுத்து, ஓகேவா? என்ன ரீசனுக்காக அப்படினு சொன்னீங்கன்னா, இப்போதைக்கு டிரா தான பண்ண போற, டிரா பண்ணிட்டு இருக்கிற போது எதுக்கு இது தேவையில்லாம அப்படி யோசிக்கலாம். ஆனா டிரா பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படும், கண்டிப்பா லேயர் தேவைப்படும், ரைட்டா? அப்ப லேயர் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு கண்டிப்பா உனக்கு எங்க வேலை இருக்கும், டைம்லைன்ல வொர்க் இருக்கும். அதனால டைம்லைனை போய் க்ளோஸ் பண்றது வந்து வேண்டாம். தேவைப்பட்டா விசிபிள் அண்ட் தேவைப்பட்டா ஹைட். alt control t ஷார்ட்கட் நோட் பண்ணி வை, alt control t, ஓகேவா? அண்ட் இந்த ஷார்ட்கட் ஜூம் இன் ஜூம் அவுட் control plus and control minus தான். control plus and control minus. ஓகே, என்னோட ஷார்ட்கட் வந்து ப்ளஸ் வந்து வேற மாதிரி வச்சிருக்கேன். என்ன ரீசன்னா சாஃப்ட்வேர்ல வந்து வீடியோ ஜூம் இன் ஆகும், அதனால இப்போ ப்ளஸ் எனக்கு ஒர்க் ஆகாது. நான் நார்மலா ஸ்க்ராலிங், ரைட்டா? என்ன ஸ்க்ரால், கண்ட்ரோல் ஸ்க்ராலிங். அங்க வந்து ஆல் ஸ்க்ரால் இல்லையா, இங்க என்னது கண்ட்ரோல் ஸ்க்ரால் வந்து ஜூம் இன். நோட் பண்ணி வை, வெயிட் a second, notepad flash extension .fla and output format
ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்ட்ரோல் பிளஸ் ஸ்க்ரால் என்னது இன் ரைட்டா ROL தெரியுது தெரியல செக் பண்ணுறேன். ஸ்க்ரால் CROLL தமிழ் மீடியம் எஃபெக்ட் காட்டுறேன்னா அதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபிட்டிங் விண்டோ வாட் கண்ட்ரோல் 2 actual size as usual what என்னது control 1 fitting window actual size. So இதை எப்படிங்கிறத அங்கே செக் பண்ணி பாரு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு இங்கே ப்ளஸ் ஒர்க் ஆகுது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி என்ன ஆகும், ப்ளஸ் வந்து எனக்கு ஷார்ட்கட் ஓகேவா. நான் என்னங்கிறது இதில் காட்டியிருப்பேன். இந்த வீடியோ வரும்போது நீ பாரு, நான் சொல்கிறதையும் கேட்டீங்கன்னா உனக்கு புரியும். நான் ப்ளஸ் வந்து எந்த டூலில் நான் காட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ அது ஜூம் இன் ஆகும். ப்ளஸ் விட்டுனா ஜூம் அவுட்டில் வந்துடும். அதனால் எனக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஒர்க் ஆகாது. புரியுதா? ப்ளஸ் ஷார்ட்கட் எனக்கு ஒர்க் ஆகாது. ஸ்க்ராலின் வந்து எப்பவுமே என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் இதை யூஸ் பண்ணிக்க. புரியுதா? ஸ்க்ராலின் ஸ்க்ரால் அவுட் மட்டும் தான் எப்பவுமே நீட்டாக தேவைப்படும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிக்கும். புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துருக்கு. அதை பற்றி இதை இங்கே போய் இப்படி வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதை இங்கே போய் இங்கே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் போயிடுச்சு, இங்கே கொஞ்சம் அப்படி பண்ணுறதா தயவு செஞ்சு வேற மாதிரி ஆகும் பார்த்துக்கோ. ஸோ கண்ட்ரோல் 2 புரியுதா? ஃபிட் இன் விண்டோ புரியுதாப்பா? குட். ஸோ ஃபிட் இன் விண்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜூம் இன் ஜூம் அவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உனக்கு ஆல்மோஸ்ட் எது எங்கே இருக்குங்கிறதெல்லாம் விட்டுறலாம். இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் உள்ள போனேன், எனக்கு என்ன தேவை, சாஃப்ட்வேர்ல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபார்மேட் வருங்கிறது எனக்கு பேசிக்காக ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் ஃபிட் இன் விண்டோ இது வரைக்கும் எனக்கு ஐடியா இருக்கா? என்னோட விஷயங்கள்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கா? குட். இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னா வந்து ஒரு டிராயிங் விஷயத்தை புரிஞ்சுக்க போறேன். புரியுதா? எனக்கு ஒரு கேரக்டர் வந்து டிரா பண்ணி காட்ட போறேன். அந்த கேரக்டர் வந்து எப்படி டிரா பண்ணிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாரு. டிரா பண்றதுக்கு முன்னாடி இங்க பாத் ஃபைண்டர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் பேசிக்கா சேவ் டூல் எடுக்கிறேன். சேவ் டூல் ஷார்ட்கட் இப்போ நான் எடுக்கக்கூடிய டூல் வந்து என்னது, ஓவல் ரைட்டா? ஸோ ஓவல் டூல் ஷார்ட்கட் என்னவா இருக்கும், ஸோ ஓ கிடையாது, ஓதான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்படி டாட் டைப் செலக்ஷன் கவனி, இப்படி ஒரு டாட் டைப்ல செலக்ட் ஆயிருக்கு. தெரியுதா? இந்த இடத்துல வித்தியாசம் இருக்குதோ, இங்கே பாரு, இப்படி ஒரு டாட் டைப்ல செலக்ட் ஆகும். இதோ இப்போ செலக்ட் ஆயிருக்கு. தெரியுதா? இதோ இந்த மாதிரி சேர டைப் சொல்கிறான். ஸோ இந்த டாட் டைப் செலக்ஷன் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டாட் டைப் செலக்ஷனாக இருந்துச்சுன்னா உன்னோட ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல நிறைய டைப் ஆஃப் காம்போனன்ட் இருக்குன்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் தலையை சுற்றி கொஞ்சம் குழப்ப போகிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோ. என்னென்ன இருக்குன்னு இப்போ சொல்லிடுறேன், அப்போ தான் நீ கண்ணு புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் drawing object, அடுத்தது shape, drawing object, அதுக்கப்புறம் வந்து symbols, அதுக்குள்ள வந்து graphic, அதுக்குள்ள வந்துட்டு movie clip, அதுக்குள்ள வந்துட்டு button. புரியுதா? இதெல்லாம் அதுக்குள்ள டைப் ஆஃப் ஒரு ஷேப்பை உங்ககிட்ட வந்துட்டு இப்போ ஓவல் இருக்குன்னு வச்சுக்குவேன். கவனி, உங்ககிட்ட ஒரு ஓவல் இருக்குன்னா இத்தனை டைப்ல உன்னால மாத்திக்க முடியும். எத்தனை டைப்ல? இத்தனை டைப்ல அதை மாற்ற முடியும். ஏன் இத்தனை டைப் மாற்றணுங்கிறது அனிமேஷன் வரும்போது உனக்கு புரியும். புரியுதா?
பட் இந்த டைப்புக்கு போறதுக்கு முன்னாடி பேசிக் ரெண்டு டைப் என்னது ஷேப்பா டிராயிங் ஆப்ஜெக்டான்னு தெரியணும். புரியுதா? ஷேப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா ஷேப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இத்தனை டைப் எங்க இது எதுல இருக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல. அப்ப அந்த ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய இடம் எப்படி இருக்குன்னா நீ உன்னோட ஆப்ஜெக்ட் எதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா உன்னோட ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்பெக்டர் தெரியுதா? இங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்பெக்டர் இதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் F3. புரியுதா? அதே ஹைட் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணணும். தேவைப்பட்ட மட்டும் தான் ஓபன் பண்ணணும். புரியுதா? இன்டர்ஃபேஸை உன்னால கண்ட்ரோல் பண்றதுக்கு வசதியா இருக்கணும். சோ ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்பெக்டர் தான் என்ன பண்ண போய் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்பெக்டர் ஷார்ட்கட் கண்ட்ரோல் பிளஸ் F3 இது ஷார்ட்கட் ஓ ரைட்டா? ஓகே இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் என்ன டைப் ஆஃப் காம்போனன்ட் சொல்லு. ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்து எங்க இருக்குன்னு சொன்னேன் ஷேப் மெத்தட் ரைட்டா? ஷேப் மெத்தட் என்ன பர்பஸ்க்கு நான் சொல்லிறேன் வரேன். ஷேப் மெத்தட் வச்சு தான் உன்னால பாத் ஃபைண்டர்ல இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். பாத் ஃபைண்டர்ல இருக்கக்கூடிய ஆபரேஷன் என்னது? ஆபரேஷனா அப்படினா அலைன்மென்ட்டா? பாத் ஃபைண்டர் பக்கத்துல இருக்கிற அலைன். நான் கேட்டது பாத் ஃபைண்டர்ல என்ன இருக்குன்னு கேட்டேன். இந்த யூனிட் சப்ட்ராக்ட் அதெல்லாம் இருக்கு தெரியுமா? சோ அதெல்லாம் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் ஷேப்ஸ்ல இருக்கும்போது தான் பண்ண முடியும். புரியுதா? எக்ஸாம்பிள் இப்ப கவனி. இது ஒரு ஷேப் பக்கத்துல இன்னொரு ஷேப் ஆல் டிவைட் பண்ணி டிவைட் இருக்கும்ல அதே மெத்தட் தான் இங்க. இப்போ இந்த ஒரு ஷேப் இருக்கு இந்த ஒரு ஷேப் இருக்கு. இத நீ என்ன மூவ் பண்ணிக்க இத என்ன மூவ் பண்ணிக்க ஸ்ட்ரோக் தனியா தான் இருக்கணும். ஷேப்ல எப்பவுமே என்ன ஆயிடும் எல்லாமே தனியா கலந்து வந்துரும். எப்ப அப்படினா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட நான் என்ன பண்ணிருக்கேன் இப்போ என்கிட்ட வந்து இதையும் விட்டுறலாம். என்னோட ஷேப் இன்னொரு ஷேப் மேல கொண்டு ஓவர்லாப் பண்ணிட்டேன். இது ஒரே கலர்ல இருக்கும்போது கரெக்ட்டா நான் மேல கொண்டு ஓவர்லாப் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் என்ன மெத்தட்ல இருக்கு செலக்டட்ல இருக்கா? நான் இப்போ இத மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் ஆயிச்சா? பிரச்சனை இல்ல. இத நான் மூவ் பண்ணல. எப்போ மேல கொண்டு வச்சிட்டு செலக்ஷன் இருக்கு. எப்போ வெளிய ஒன்ஸ் கிளிக் பண்ற வரைக்கும் செலக்ஷன்ல இருக்கு. பரவாயில்லை நான் டீசெலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வேற கலரா? இது கொண்டு இதுல மேல வச்சுக்கிறேன். கரெக்ட்டா? சேம் கலர்ல இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேல கொண்டு வச்சினா it will unit. புரியுதா? டிஃபரண்ட் கலர்ல மேல கொண்டு வச்சு மேல மூவ் பண்ணினா it will subtract. புரியுதா? இது ரெண்டு மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? add subtract இது ரெண்டு எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படினா ஷேப் மோட்ல இருக்கும்போது ஒரு ஷேப்பும் இன்னொரு ஷேப்பும் ஓவர்லாப் பண்ணனும். சேம் கலர்ல இருந்தா add, டிஃபரண்ட் கலர்ல இருந்தா subtract. டிஃபன் கேரியர் எப்படி இருக்கும்?
ஃபர்ஸ்ட் கேரியர் எங்க வைப்ப நீ கீழே தானே வைப்ப, அடுத்த கேரியர் தான் மேலே கொண்டு போவ. ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கிற கேரியர் எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க சொல்லு? டிஃபன்ல அந்த அடுக்கு டிஃபன் இருக்கும் இல்லையா, அதுல கீழே இருக்கிற டிஃபன் கொஞ்சம் கேரியர் கொஞ்சம் பெருசா வெயிட்டா இருக்கும். என்ன ரீசன்? பிகாஸ் அதுல தான் என்னது ரைஸ் இருக்கும். கரெக்டா? அடுத்ததுல தான் சாம்பார், ரசம் அண்ட் பொரியல், அப்புறம் என்ன வேணுமோ தொட்டுக்க கிட்டுக்க அந்த மாதிரி எதுவும் கிடைக்கும். கரெக்டா? பட் ப்ரியாரிட்டி புரியுதா? ஃபர்ஸ்ட் பாட்டம் ஆஃப் கேரியர்ல தான் என்ன இருக்கும்? ப்ரியாரிட்டி ஜாஸ்தி. அந்த மாதிரி ப்ரியாரிட்டி லெவல்ல தான் எடுத்து போயிருக்காங்க. புரியுதா? ஆனா அடுத்தடுத்த ப்ரியாரிட்டி போகும்போது அங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க ஆப்போசிட்னு ஞாபகிச்சுக்கோ. புரியுதா? அங்க இருக்கிறது மாதிரியே இங்க நினைக்காத, இதுல ஆப்போசிட் மேல 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 போக போக தான் இதுக்கு ப்ரியாரிட்டி ஜாஸ்தி. ஆனா பேசிக் வந்து இந்த ஷேப். புரியுதா? டிஃபன் கேரியர்ல உள்ள இருக்கு அப்படின்னு ஞாபகிச்சுக்கோ. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஷேப், அப்புறமா தான் டிராயிங் ஆப்ஜெக்ட். அப்ப அத்தாரிட்டி ஃபுல் ஆஃப் அத்தாரிட்டி யாருக்கு கிடைக்கும்? டிராயிங் ஆப்ஜெக்ட்டை எடிட் பண்றதுக்கான மொத்த ஆப்ஜெக்ட்டும். இட் மீன்ஸ் ஃபில் கலர், ஸ்ட்ரோக்கை சேஞ்ச் பண்றது, ஸ்ட்ரோக் டைப் சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி எது இருந்தாலும் எடிட் பண்ண முடியும், டிராயிங் ஆப்ஜெக்ட் மாற்ற முடியும். புரியுதா? ஓகே. இப்போ ஷேப்ல ஏன் இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? ஒரு சேம் கலர்ல வச்சு ஆட், டிஃபரெண்ட் கலர்ல வச்சு சப்ட்ராக்ட், இது ஓகே. இது தவிர இது என்ன இருக்கு? அது அதாவது ஒரு ஃபில் கலர் சேஞ்ச் பண்ண முடியல, ஸ்ட்ரோக் கலர் கொடுக்க முடியல, அப்புறம் எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மூலமா தான் உன்னால டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் உன்னால ரெடி பண்ண முடியும். புரியுதா? எக்ஸாம்பிளுக்கு கவனிச்சுக்கோ. எரேசர் டூல், மூவ் டூல் ரெண்டு விஷயம் இருக்குங்க. எரேசர் டூல் ஷார்ட்கட் இ. கரெக்டா? மூவ் டூல் அதுக்கப்புறம் ஓகேவா? ஸோ இப்போ மூவ் டூல் அண்ட் எரேசர் டூல் பற்றி தெரிஞ்சுக்கணும். எரேசர் டூல் வச்சு இப்போ எதுக்காக நான் பண்ணுறேன்னா இன்கேஸ் சம்திங் ஏதாவது ஒரு எஃபெக்ட் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு லைக் இந்த மாதிரி கவனி. எரேசர் டூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு உனக்கு ஏதாவது இந்த மாதிரி எரேஸ் பண்ணணும். ஜூம் இன் ஜூம் அவுட் நான் எப்படி பண்ணுறேன்? ஸ்க்ரால் கண்ட்ரோல் தான் இப்படி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டூல்னால என்ன பண்ண முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுறது முடியாது. புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இது என்னடா முதல்ல அப்படின்னு கேட்காத, இந்த மாதிரி எடுத்துட்டு வர்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அண்ட் மூவ் டூல் வச்சு மூவ் டூல் எடுத்துட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? எலாஸ்டிக் டூல் யூஸ் பண்றதுக்கான மெத்தட், இந்த பேர் இந்த டூல் நேம் வந்து எலாஸ்டிக் டூல். மூவ் டூல்ல எலாஸ்டிக் டூல் எப்படி யூஸ் பண்றது பாரு. ஆப்ஜெக்ட் செலக்ட் இருக்கும்போது மூவ் டூல் பக்கத்துல போனீங்கன்னா ஜஸ்ட் மூவிங் மட்டும் தான் கிடைக்கும். இதோ பாரு, எங்க போனாலும் என்ன ஆகுது? மூவ் தான் கிடைக்கும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு? இப்போ செலக்ட்ல இருக்கு. இன்கேஸ் டி செலக்ட் இருக்கும்போது ஆப்ஜெக்ட்டோட பவுண்டிங்ஸ் போறேன்னு வச்சுக்கேன், கைக்கு எலாஸ்டிக் டூல் கிடைச்சிடும். எலாஸ்டிக் டூல் வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? டிஃப்ரெண்டா வந்ததுனால டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு எடுத்துட்டு போக முடியும். பட் இதெல்லாம் எங்க தான் பண்ண முடியும் உன்னால? கண்டிப்பா ஷேப்ஸ்ல தான் பண்ண முடியும். அதனால தான் பேசிக் நம்ம எதை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கு, ஷேப்ஸ். புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு குட். ஸோ அண்டு ஷார்ட்கட் இங்கே மேக்ஸிமம் என்னப்பா? as usual undo control z redo தப்பே இங்க கொஞ்சம் மாறி இருக்கு. control plus z redo என்ன சொன்னீங்க? control plus y. control y for redo, control z for undo. ஓகேவா? undo redo basic general shortcuts இதெல்லாம் நீட்டா நீ தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இங்க மாறி இருக்கு தெரியுதா? fit in window என்னதாங்க? control fit in window 0, இங்க control 2. கரெக்ட்டா? and அதே மாதிரி redo க்கு கம்ப்ளீட்டா இங்க மாறி இருக்கு. கரெக்ட் தானே? அங்க shift control z இருக்கும், இங்க control y கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சோ எது எரேசர் டூல் அண்ட் மூவ் டூல் சொல்லி கொடுத்தேனே தெரியுதா? ஷேப்ஸ்ல
மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் தான் என்ன டூல் இருக்கு, நமக்கு எலாஸ்டிக் டூல் இருக்கு. எலாஸ்டிக் டூல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக எப்படி யூஸ் பண்ணிக்கணும், எலாஸ்டிக் டூல் இல்லை, நானா ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். சரியா, நீ போய் அதை பேர் வெளியே சொல்லிட்டு இருக்காத, அந்த ஆளுக்கு தானே சொல்லி கொடுத்தான்ருவேன் நீங்க, அப்படித்தானே? என்ன டூல் எடுத்துருக்கு இப்ப முன்னாடி மூவ் டூல் எடுத்துருக்கல, சோ இப்போ உன்னோட டூல் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றேன். நான் அப்படித்தான் ஒரு மாதிரி. சரியா, நீங்க கரெக்டா பவாஸ் நல்லவன் தான், யாராவது அவனை குறை சொல்லாங்க. சரியா, சொல்றதை கேள்விப்பட்டேன், பார்த்ததை குடிக்க அப்படி புதைச்சிருவோம். அதான் பவாஸ் ஜியோ 1990 ரூபா தெரியுமா? அப்ப நான் உனக்கு ஒரு பேர் சொல்றேன். ஓகே, என்ன பண்ணணும்? எலாஸ்டிக் வரணும்னா பவாஸ் சொல்லு, திருப்பூர் கம்பெனி போய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டூல் எடுக்கணும்? மூவ் டூல் எடுக்கணும். கண்டிப்பா ஆப்ஜெக்ட் டீசல் இருக்கணும். அந்த பாயிண்ட் நோட் பண்றதா தான் கேட்டேன். புரியுதா? அடுத்தது ஆப்ஜெக்ட்டோட சென்டர் பாயிண்ட்க்கு போனா கிடைக்காது. கரெக்ட்டா? எங்க தான் போகணும்? ஆப்ஜெக்ட்டோட பவுண்டரிஸ்க்கு போனா தான் உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் டூல் கண்டிப்பா ஆக்டிவேட் ஆகும். கவனிங்க, இங்க இல்ல எட்ஜ் போனா தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஷேப்ஸ்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன புரிஞ்சா? சேம் கலர்ல ரெண்டு ஷேப் வச்சா மெர்ஜ், டிஃபரண்ட் கலர்ல ரெண்டு ஷேப் மெர்ஜ் பண்ணா, ஓவர்லாப் பண்ணா, சப்ட்ராக்ட், and எரேசர் டூல் வச்சு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். and at the same time மூவ் டூல் வச்சு கூட உன்னால டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் ரெடி பண்றதுக்காக தான் நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்க? ஷேப்ஸ் எடுத்து வந்திருக்க. அப்புறம் இந்த சப்ட்ராக்ட்ல வச்சு என்ன பண்றது? இந்த நிலா எல்லாம் ரிசல்ட்ஸ் வரலாம். இதுதான் வச்சு வரேன். கரெக்ட்டா? அதுக்காக தான் அப்படி சொன்னது. ஷேப் வச்சு. புரியுதா? குட். சோ ஷேப்ஸ் என்ன புரிஞ்சா? ஓகே. அடுத்து நான் சொன்னது என்னன்னா, இந்த ஷேப் ஓகே, இதுல ப்ரியாரிட்டி கம்மி, டிராயிங் ஆப்ஜெக்ட்ல அதுக்கு ப்ரியாரிட்டி உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன். கரெக்ட் தானே? டிராயிங் ஆப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த ஷேப் எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம டிராயிங் ஆப்ஜெக்ட்ட மாத்தணும்? ரொம்ப சிம்பிள். ஆப்ஜெக்ட் செலக்ட்ல இருக்கும்போது, இந்த ஷேப் இருக்கும்போது go to modify and combine objects. இதுதான் வந்து pathfinder. இதுதான் ஆக்சுவலா pathfinder னு ஞாபகம் புரியுதா? combine objectல ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்போதைக்கு யூனியன் பண்ண உடனே அது secure bounding box இருக்கா டிஃபால்ட்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. உன்னோட ஆப்ஜெக்ட் இப்ப ஷேப்ல இல்ல, டிராயிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இந்த ஐடென்டிட்டி எப்படி? இந்த டாட் 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 வந்துச்சுனா ஷேப் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இது. இந்த பவுண்டரி வந்துச்சுனா அது டிராயிங் ஆப்ஜெக்ட். புரியுதா? இங்க தெரியுதா? இப்போ அது என்னவா காட்டுது? டிராயிங் ஆப்ஜெக்ட். இது என்னவா காட்டுது? ஷேப்பா காட்டுதா? சோ உன்னோட ஆப்ஜெக்ட்டை எப்படி ஷேப்ல இருந்து டிராயிங் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணனும்பா? ஆப்ஜெக்ட் ரெண்டு இருக்கு, செலக்ட் பண்ணிக்கணும். modify combine objects and union. கரெக்ட்டா? இப்படி இருக்கு. புரியுதா? இப்ப இதுலயும் பாதி பீஸ் செலக்ட் பண்றதுனால செலக்ட் ஆகும். புரியுதா? டிஃபரண்ட் டைப் ஆஃப்
வச்சிருக்கேன் புரியுதா? எத்தனை டாட் செலக்ட் பண்றேன் அத்தனை டாட்டுக்கு தான் ஷேப் இருக்கும். அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு ஒன்று வச்சு நான் என்ன பண்றேன், மாடிஃபை கம்பைன் ஆப்ஜெக்ட்ல போய் யூனியன் அப்ளை பண்றேன். இது என்ன ஆயிடுச்சு உனக்கு, இப்போ டிராயிங் ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கு புரியுதா? தனியாக எடுத்துக்கணும். அப்போ நான் அதான் சொன்னேன், இப்போ உனக்கு வந்து பேசிக்கா கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ். இந்த காம்போனன்ட்ஸ் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். பேசிக் ப்ரியாரிட்டிலேருந்து உள்ள போகிறனால பேசிக் ப்ரியாரிட்டி நல்லா நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அட்வான்ஸ் காம்போனண்ட்டை உனக்கு அழகாக யூஸ் பண்ண தெரியும். ஓகே, எதுக்காக இப்போ நான் ஷேப்லேருந்து டிராயிங் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ண சொல்லி கொடுத்தேன்னா அப்படின்னா, ஷேப்பில் உன்னால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், ஃபில் கலர் கொடுக்கலாம், ஸ்ட்ரோக் கலர் கொடுக்க முடியாது. கரெக்டா? ஸ்ட்ரோக் கலர் ஸ்ட்ரோக் டைப் இதெல்லாம் மாற்றக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிராயிங் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் ஏன் ஃபர்ஸ்ட் ஃபில் கலர் மட்டும் கொடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேப்பை படித்தோம் கிடையாது. எதுக்காக ஷேப்பை ஃபர்ஸ்ட் படித்தோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸை எப்படி ரெடி பண்ணுறது, கரெக்டா? இந்த சப்ட்ராக்ட் எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக புரியுதா? அதுக்காக சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் வழியான்னு கேட்காத, சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது டிராயிங் ஆப்ஜெக்ட்ல பண்ணுறதுக்கான மெத்தட் நான் சொல்கிறேன். இப்போ டிராயிங் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். இப்போ பாரு, நம்மளால என்ன கலர் வேணுமோ ஃபில் கலர் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரோக் கலர் என்ன கலர் வேணுமோ ஸ்ட்ரோக் கலர் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரோக்குடைய சைஸ் எவ்வளோ வேணுமோ ஸ்ட்ரோக் சைஸ் கொடுத்துக்கலாம், அண்ட் ஸ்ட்ரோக்குடைய டைப் என்ன வேணுமோ ஸ்ட்ரோக் டைப் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே எனக்கு எங்கே கிடைச்சிது, டிராயிங் ஆப்ஜெக்டாக மாற்றினதுக்கு அப்புறமா தான் புரியுதா? இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த சர்க்கிள் ஆக்சுவலாக வந்து ஃபுல் இல்லை, எனக்கு ஆஃப் தான் வேணும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. இந்த சர்க்கிள் இப்போ எனக்கு இவ்வளோ வேண்டாம், பாதி தான் வேணும். கம்ப்ளீட்டாக அத்தனையும் போய் டெலிட் பண்ணி பேக்ரவுண்ட் போய் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ திரும்ப எல்லாம் பின்னாடி வந்தெல்லாம் என்னால் பண்ணிருக்கேன். ரைட்டா? ஸோ இதுக்கு தான் சொன்னேன், கிளாஸ் அவன் எப்படி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கான் பாரு நமக்காக. ஷேப்பு, டிராயிங் ஆப்ஜெக்ட், சிம்பிள்ஸ், கிராஃபிக், மூவி கிளிப், பட்டன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போனதுக்கான ரீசனே உங்களுடைய ப்ரியாரிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இது நிறைய ஆப்ஜெக்டாக இருக்கு இல்லையா, ஐசோலேஷன் மோட் கேள்விப்பட்டிருக்குல்ல, குரூப்பாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், உள்ளே போகிறதுக்கு டபுள் கிளிக் பண்ண தெரியுமா? அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இன்னும் எங்கிட்ட என்னவா தான் இருக்கு, ஷேப்பாக தான் இருக்கும் புரியுதா? இங்கே இன்னும் டிராயிங் ஆப்ஜெக்ட் தான் காட்டும். பிகாஸ் நீ எதுக்குள்ள இருக்க, டிராயிங் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஷேப்பு உனக்கு தெரியும் நார்மலாக இப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே போனவனால இது வேணாம மாற்றிக்க முடியும். நான் மாற்றக்காக வரல, பாதி ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணுறதுக்காக வந்தேன். கரெக்டா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நான் படிக்க என்ன படிக்கிறேன், டெலிட் பண்ணிக்குவேன். ரைட்டா? அதை முடிச்சிருமா? புரியுது என்ன சொல்லுங்க சொல்லிட்டு இப்போ திரும்ப வெளியே டபுள் கிளிக் பண்ணிட்டா என்ன நடக்குது, டிராயிங் ஆப்ஜெக்ட்ல வந்துடும். புரியுதா? ஸோ ஷேப்புக்கு எப்போ வேணாலும் நீ ஜம்ப் ஆகிக்கலாம், ஷேப்லேருந்து எப்போ வேணாலும் நீ டிராயிங் ஆப்ஜெக்ட் ஜம்ப் ஆகிக்கலாம். கரெக்டா? புரியுதானு சொல்லிட்டு ஓகே, இந்த ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறதுனால உன்னால் பேசிக்காக என்னென்ன பண்ண முடியும், ஒரு கேரக்டர் ட்ரா பண்ண முடியும். நான் ஒரு கேரக்டர் தருவேன், அந்த கேரக்டர்னால ட்ரா பண்ணுறது தெரியும் இப்போ. ரைட்டா? இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் கொடுக்குறதுக்கான விஷயங்கள் தெரியும் இல்லையா? எப்போ உனக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து வராது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாரு, நீயா ட்ரா பண்ணலாம். பென் டூல் உனக்கு தெரியும் தானப்பா? ஸோ பென் டூல் சட்டட்டி பென் டூல் கரெக்டா இங்கே கிளிக் பண்ணிடலாம். இப்போ எங்கிட்ட கண்டிப்பாக என்னவா இருக்கும், என்னவா இருக்கு, ஷேப்ஸாக இருக்கா, ஷேப்ஸாக தான் இருக்கு. இந்த ஷேப்ஸ் கிட்ட என்னால் போய் ஸ்ட்ரோக் மாற்ற முடியுமாப்பா? ஸ்ட்ரோக் டைப் இதில் மாற்றிக்கலாம். புரியுதா? இப்போ எனக்கு இதுக்குள்ளே ஃபில் பண்ண முடியுமா கலரை? ஏன் பண்ண முடியாது? பிகாஸ் பவுண்டரிஸ் வந்து க்ளோஸ் ஆகலைன்னா உள்ள ஃபில் கலர் ஆகாது. ரைட்டா? அப்போது என்ன பண்ண முடியாது, இதுக்குள்ளே கலரை ஃபில் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைமில் நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ண வைக்கணும். ரைட்டா? ஆங்கர் பாயிண்ட் டூல் இருக்கு இல்லையா, டைரக்ட் செலக்ஷன் டூல். கரெக்டாக? டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். கிட்ட எல்லாம் என்ன ஆகிடும், ஆங்கர் பாயிண்ட் விசிபிள் ஆகிடும். எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி, இது டிராயிங் ஆப்ஜெக்டான எலிப்ஸ் தானே, டபுள் கிளிக் பண்ணால் ஷேப்பு, டைரக்ட் செலக்ஷன் டூல் உள்ளே போய் தான் எடுக்கணும். நீ எப்போ எடுக்க முடியாது, டிராயிங் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது. புரியுதாடா? டிராயிங் ஆப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சுச்சா? யாருக்கா குழப்புதா? ஷேப்ஸ்னா ரொம்ப கீழே பேசிக் ப்ரியாரிட்டி தான் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக. எப்போ டிராயிங் ஆப்ஜெக்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம், எதுக்காக கன்வெர்ட் பண்ணணும், ஃபில், ஸ்ட்ரோக் டைப் இதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் டிராயிங் ஆப்ஜெக்ட்டை மாற்றணும். அது எப்படி மாற்றணும், உன்னோட ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு கோ டு மாடிஃபை ஆப்ஷன், கம்பைன் ஆப்ஷன் அண்ட் யூனியன். ரைட்டா? டிராயிங் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிராயிங் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது உன்னோட ஆப்ஜெக்ட்டை ரீஎடிட் பண்ணுற மெத்தட், அதாவது யூசிங் கன்வெர்ட் டைரக்ட் செலக்ஷன் டூல். கரெக்டா? ஒரு ஷேப்பை ரீஎடிட் மெத்தட் வேற எத்தனை விதத்தில் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது மெத்தட் எப்படி பண்ணுறோம், இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல் வச்சு மெத்தட் பண்ணணும்னு நினச்சின்னா உன்னால் ஸ்ட்ரைட்டாக டிராயிங் ஆப்ஜெக்ட் எடிட் பண்ண முடியாது. எங்கே தான் பண்ண முடியும், ஒரு ஷேப்பு தான் எடிட் பண்ண முடியும். அப்போ டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஷேப்பு, ஷேப்பில் டைரக்ட் செலக்ஷன் டூல் ஆக்டிவேட்
ஃபில் பண்ணலாம். இது சேஃபாக இருக்குது. இப்போ நீ வேணா அது போய் என்ன பண்ணிக்கணும், டிராயிங் ஆப்ஜெக்டை மாற்றிட்டு அப்புறமா ஃபில் கலர் கற்றுக்கணும். புரியுதா? ஷேப்பில் இருக்கும்போது ஷேப் கண்டிப்பாக ஃபில் ஆயிருக்கணும். அப்போ தான் ஃபில் கலர் ஒர்க் ஆகும். ஷேப்பில் இருக்கும்போது ஃபில் பண்ணனா பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்து ஃபில் பண்ணு. நார்மலாக அதை நான் கிளிக் பண்ணி இதில் இருக்குது இது மாதிரி ஸ்டாட்டஸில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணேன்னா டிராயிங் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஒரு டூல் பார்த்தோம், பெயிண்ட் பக்கெட் டூல். ரைட்டா? பெயிண்ட் பக்கெட் basket, பெயிண்ட் பக்கெட் டூல் சாக்கெட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, எக்ஸ்ட்ராவா இதுல வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் தான். முதல்ல அதை ஃபர்ஸ்ட் உனக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். இங்க ரெக்டாங்கிள் இருக்கு, ரெக்டாங்கிள் பிரிமிட்டிவ் இருக்கு. புரியுதா? ஏதாவது ஆப்ஜெக்ட் நீ ரெடி பண்ண நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ரெக்டாங்கிள் இருக்குப்பா இங்கே, ஆனா டிரா பண்ணிட்டு ஒவ்வொன்றும் ஒரு பிரச்சனை கவனிச்சாங்க. ஏதாவது ஒரு கேரக்டர் ரெடி பண்ணணும்னா இப்போ ஒரு வீடியோ நான் ட்ரா பண்ணாலும் இது வீடியோட பாட்டம் ஷேப். ரைட்டா? இந்த வீட்டில் கதவு வேணும்ப்பா எனக்கு. ஓகே, வீட்டு கதவு ரெக்டாங்கிள் ஃபார் ஆர் சாக்கெட். ஓகேவா? டூல் சாக்கெட்ல ஓவல் டூல், அடுத்தது ரெக்டாங்கிள் டூல், ரெக்டாங்கிள் டூல் சாக்கெட் ஆர். இங்க பாரு, ரெக்டாங்கிள் டூல் எடுத்துருக்கேன் நான். இதை நான் சேம் கலர் ட்ரா பண்ணா மெர்ஜ் தானே. அப்போ கண்டிப்பா நான் சப்ட்ராக்ட் பண்ற மெத்தட்ல இருக்கேன் நான். டிஃப்ரெண்ட் கலரை ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நான் கதவை வரைகிறேன். கரெக்டா? இந்த கதவை மூவ் பண்ற கூட எனக்கு ஐடியா இல்லை. இப்போ நான் மூவ் பண்ணா எல்லா இடமும் இருக்காது. தெரியுதா? எங்க கரெக்டா நான் ஓவர்லாப் பண்றது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துட்டே இருக்கு. நம்ம கரெக்டான ஐடியால சப்ட்ராக்ட் பண்ண போறோம்னா மைண்ட் தாட் வச்சுட்டு போயிடலாம். கதவு ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும், அது ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் சென்டரா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. மேலே வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கலி சப்ட்ராக்ட் ஆயிருக்கும். இப்போ கண்டிப்பா நான் நினைக்கிறப்போ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, அதுவே சப்ட்ராக்ட் ஆகிட்டு கிடக்கும். அப்போ கஷ்டம். எதுல ஷேப்ஸ் எவ்வளவு தூரம் அட்வான்டேஜோ அதே சமயத்தில் அவ்வளோ தூரத்துக்கு கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜும் கூட ஷேப்ஸை ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு கேரக்டர்னா இப்போ கேரக்டரில் கண்ணு மேலே தான் இருக்கும், மூக்கு மேலே தான் வைப்போம், வாய் மேலே தான் வைப்போம். அப்போ எல்லாமே ஓவர்லேப் ஆகுமா, மெர்ஜ் ஆகிட்டு கிடக்குமா, வேஸ்ட்டாக போயிருமா? அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? டிராயிங் ஆப்ஜெக்ட். ஸோ டிராயிங் ஆப்ஜெக்ட் மேலே வச்சாலும் என்ன ஆகாது, மெர்ஜ் ஆகாது. பார்க்கலாமா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி டிராயிங் ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது? யூனியனில் போய் பண்ணிக்கலாமா? ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். சேம் கலர் தான் அது. டீசெலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ மூவ் பண்ணால் எனக்கு என்ன ஆகாது, மெர்ஜ் ஆகாது. சரிடா தம்பி? இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பாரு. இந்த கதவு இருக்குல்ல, இந்த கதவை இப்படி செஞ்சுக்கலாம். கதவை இங்கே வந்து வச்சுக்கலாமா? அலைன் டூல், பேனல் சர்க்கிள்ஸ். ரைட்டா? இல்லஸ்ட்ரேட்டர்ல அலைன் பேனல் சாக்கெட் என்ன மிதுன்? கிரண், control alt shift, left side control, right side control, left side shift, control shift F9. பாஸ் பண்ண சாக்கெட் என்ன? அதுதான் அது. நீ அதான் சொல்லி வச்சுக்க. ரைட்டா? குட். அதான் ஆப்ஷன்ல போய் பண்ணிக்குவேன். குட். எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டா என்ன பண்ணுவேன்? ஓடா டேய் அப்படிங்கறியா? அதுக்கு பாத்துறேன். இப்போ நீ எக்ஸாம்ல உட்கார்ந்திருக்க, இதை ஆன்சர் பண்ணுங்கடா. அதுக்குள்ள பாத்துறேன். எல்லாம் வச்சுக்கிட்டு அக்கா பாத்தியா இல்லையா? இல்லஸ்ட்ரேட்டர் தெரிஞ்ச கை யார்கிட்ட கேட்கணும். இங்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். நம்ம டூலில் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. என்னமா சாக்கெட்டு? இல்லஸ்ட்ரேட்டரில் அலைன் பேனல் ஷிஃப்ட் F7. புரியுதா? இங்க கண்ட்ரோல் K. இல்லஸ்ட்ரேட்டரில் ஷிஃப்ட் F6, ஷிஃப்ட் F6 ஷிஃப்ட் F7 ஷிஃப்ட் F7. ரைட்டா? ஃபோட்டோஷாப்ல அலைன் பேனல் இருக்கா? பேனல் இல்ல
ஆப்ஷன் பார்ல தான் இருக்கும், மூவ் டூல் ஆக்டிவேட் பண்ணாதான் வரும். இந்த டிசைன்ல அதே ஷிஃப்ட் F7 தான். சோ கண்ட்ரோல் கே ஷார்ட்கட் ஃபார் அலைன் பண்ண என்ன பர்பஸ் அலைன் பண்ணது வந்து உங்களுக்கு புரியல. நான் இப்ப இந்த ஹோம் வந்து நான் சென்டர் பண்ண போறேன், ஸ்டேஜ் சென்டர். அப்ப என்ன பண்ணனும், அப்படியே அலைன் ஆர்ட்போர்ட் சொல்லிக்கிறேனே, அப்புறம் பாத்துக்கலாம். கவனி, அலைன் ஸ்டேஜ் வரா, இத நீ ஆக்டிவேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி என்ன ஆயிடும், முதல்ல ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சென்டருக்கு வந்துரும். லைப்ரரி இங்க இருக்கல. சோ இத ஃபர்ஸ்ட் சென்டர் பண்ணிக்கோ, புரியுதா? இதுக்கு அப்புறம் இத ரெண்டு சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தகவலை எனக்கு இங்க வேணும்ன்றாங்க. நமக்கு என்ன ஆகாது, மெர்ஜ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, ரைட்டா? இப்போ இத வெச்சிட்டோம். இப்போ நாம சப்ட்ராக்ட் பண்ணுமா, டிராயிங் ஆப்ஜெக்ட் எப்படி சப்ட்ராக்ட் பண்றேன்னு பாரு. ஷேப்ல இருக்கும்போது எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுங்க, டிஃபரண்ட் கலர் மேல கொண்டு வெச்சா சப்ட்ராக்ட். இப்போ சேம் கலர் இருக்கும்போது டிராயிங் ஆப்ஜெக்ட் எப்படி சப்ட்ராக்ட்னா, திரும்ப மாடிஃபை, கம்பைன் ஆப்ஜெக்ட், யூஸ் பஞ்ச், புரியுதா? சோ பஞ்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணா கண்டிப்பா என்ன ஆயிடும், அந்த ஆப்ஜெக்ட் சப்ட்ராக்ட் ஆயிடும், புரியுதா? இப்போ ஹோம்ல நமக்கு என்ன மெனு மிச்சம் இருக்கு, ரூஃபா. சோ ரூஃப் எப்படி டிரா பண்றது, இங்க இருக்க பாலிகன் டூல், இந்த பாலிகன் டூல் எடுத்துட்டு என்ன பண்ணனும், சைடு கம்மி பண்ணனும்ல. இங்க எப்படி சைடு எல்லாம் கம்மி பண்றது தெரியலையே. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குலப்பா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த சைடு தெரியுதா, நம்பர் ஆஃப் சைட்ஸ், அதுக்குள்ள போயிட்டு நீ என்ன பண்ணிக்கணும், 3 அப்படின்னு அசைன் பண்ணிரு, புரியுதா? ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டிரா பண்ணு, உனக்கு என்ன ஆயிடும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். இது என்னடா எப்ப பார்த்தாலும் ஷேப்லயே வருது, திரும்ப டிராயிங் ஆப்ஜெக்ட்டா மாத்தி மாத்தி டிரா பண்ணிருக்கணும், கஷ்டமா இருக்குல்ல? தெரிஞ்சிருச்சு ஷேப்ல இருந்தா டிராயிங் ஆப்ஜெக்ட்டா பண்ணனும்னா கம்பைன் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு யூனியன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிரா பண்ணும்போது டிராயிங் ஆப்ஜெக்ட்டா பண்ணிக்கணும். எனக்கு எப்போ எது மேல மெர்ஜ் ஆகுதோ சப்ட்ராக்ட் ஆயிரக்கூடாதுங்கிற பயம் இருக்கக்கூடாது இல்லையா? டிரா பண்ணும்போது டிராயிங் ஆப்ஜெக்ட்டை டிரா பண்றதுக்கு உன்னோட ஷேப் டூல்ல எந்த ஷேப் டூல் ஆக்டிவேட் பண்ணாலும் கவனி, இந்த டூல்ஸ் மேல கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா பாரு, இந்த ஷேப் டூல்ல எது ஆக்டிவேட் பண்ணாலும் உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு டூல் கிடைக்குது பாரு. ஒரு டூலுக்கு காணாம போகுது பாரு, எதுன்னு பார்த்து சொல்லு. ஒரு ஷேப் டூல் எடுக்கும்போது ஒரு டூல் வந்துட்டு போகுது பாரு. மேக்னெட்டிக் பக்கத்துல மேக்னெட்டிக்னு இருக்கு தெரியுதே, மேக்னெட்டிக் பக்கத்துல ஒரு டூல் இருந்துச்சா, இங்க இருக்கா. ஷேப்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகும்போது மெர்ஜ் ஆகாம இருக்கறதுக்காக அந்த ஐகான் அப்படி வச்சிருக்கான், தெரியுதா? ஐகான் பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ இது என்னன்னா ஆப்ஜெக்ட் டிராயிங் ஆப்ஷன் அப்படின்னு அர்த்தம். டிராயிங்கை வந்து ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ற, புரியுதா? ஆப்ஜெக்ட் டிராயிங் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீ டிரா பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷேப்பும் உனக்கு டிஃபால்ட்டா எதை டிரா பண்ண முடியும், டிராயிங் ஆப்ஷன் டிரா பண்ண முடியும். சோ இப்போ நீ டிரா பண்ணிக்கலாம். இப்போ உனக்கு எதுவா டிஃபால்ட்டா என்ன வந்துருச்சு, டிராயிங் ஆப்ஷன் வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், புரியுதா? ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஷார்ட்கட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் என்னது போடு சாப்ல கண்ட்ரோல் டி இல்லஸ்ட்ரேட்டர்ல இ கரெக்ட்டா இ
ஆப்ஷன்ஸ். கரெக்டா? இங்கே அரேஞ்ச் தேவைப்படணும்டா. அரேஞ்ச்க்கு என்ன பண்ணும்? அரேஞ்ச் என்னது? ஃபார்வேர்டா? அரேஞ்ச் ஃபார்வர்ட், control plus up arrow, arrange backward, என்ன arrow? சிம்பிளா கொடுத்துட்டான்ல, ஷார்ட்கட்ஸ்ல போட்டு குழப்பாம. அரேஞ்ச் என்னது? ஃப்ரண்ட். அரேஞ்ச் கூட என்ன சேர்த்து எழுதுனா போதும்? என்ன சேர்த்து எழுதணும்? ஃபவா சொல்லு. போடசா போய் படிச்சுட்டு இருக்குல்ல, சொல்றா இப்போ, சொல்றா டி. ஓட்டுனான்ல பாத்தியா? தப்பு பண்ணா என்னைக்கும் வந்து சிக்கிரோடா. சரிங்க சார், போட்டுக்கோங்க. இவன் எங்கிட்டயே மோதிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு நாள் வைக்கிறேன் ஆப்பு பெருசா. இது என்ன சர்க்கெட்டு? இந்த சர்க்கிளில் போடுறது இது போங்களா, தனியாக போட்டுக்கிறேன். ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் 847 ஆயிடுத்து. ஸோ இதில் தேவையானது எல்லாமே வந்துருச்சு. தெரியுதா? அரேஞ்சு இதெல்லாமே வந்துருச்சா? ஸோ கவனி, இங்கே பாரு, செலக்டில் இருக்கா? ரைட் கிளிக்லேயே அரேஞ்சில் இருக்கு பாட்டா. அப் ஏரோ டவுன் ஏரோ இருக்கா? ஸோ டவுன், ஒரு டவுன் கீழே போச்சா? இதே நல்லா தான் இருக்குது, போதும். இது ஒரு செடி நம்பிக்கை. சரியா? குரூப் ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஜி, அன்குரூப்பு எஸ், கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. ஓகேவா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி அண்ட் கண்ட்ரோல் ஜி. கரெக்டா? குரூப் வந்து யூனிட் மாதிரி கிடையாது. ரைட்டாடா? அன்குரூப் பண்ணால் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கும். பட் யூனிட்ல அப்படி கிடையாது. ரீடு ஷார்ட்கட் என்ன சொல்லுக்கிறேன்? பார்த்து தான் சொன்னேன். உண்மை சொல்லு. தெரியுதுடா டேய், தெரியுது. ஓ மை காட், வீடு வந்துருச்சு. இல்லை, ட்ராயிங் வரும், நான் பார்ப்பேன். பார்ப்போம், ஏதாவது ஒரு ட்ராயிங் பெருசாக வந்துச்சுன்னா நானும் பார்க்குறேன். இல்லைதான் செய்வீங்கல்ல, தெரியும்ல என்னை பற்றி. நார்மலாகவே வச்சு செய்வேன். வைங்கடா டேய், உங்கள் ட்ராயிங் நானும் பார்க்குறேன்டா. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு வீடு எங்கேயும் பார்க்கவே இல்லை. அதானே கேட்டுருச்சு. கணேஷ் மூர்த்தியா? அப்படியெல்லாம் இல்லை, அவரு நல்லா ட்ரா பண்ணுவார் அப்படின்னு நீ ஏற்று கொடுத்துருக்க. பேசாம இருந்தாலும் ப்ராஜெக்ட் வேற சொல்றான். ஆனா என்னன்னா வண்டி போச்சுன்னா ஸ்ட்ரைட்டா கதவுக்குள்ள வந்துக்கும். டோர் கூட கிடையாது. அம்மா அமைதியா இருமா. தெரியுது, நீ கரெக்டாக எடுத்து கொடுக்குற. குட். லேயர்ஸ் எப்போ வேணுமாலும் நீ கிரியேட் பண்ணிக்கலாம். நாமா சாப்பிட்டு கடையில் வரைக்கும் போய் வாங்கிக்கோ.
ஸ்கூல்ஸுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சா உனக்கு நார்மலாக? ஸோ இதை வச்சு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு கேரக்டர் ஒன்று டிசைன் பண்ணிட்டு வரீங்க சிம்பிளாக. 2D பாய் எடுப்போமா கேர்ள் எடுப்போமா? பாய் எடுப்போம், அப்போ தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். கேர்ள் எடுத்தால் கந்தரகோலம் பண்ணுவீங்க. லைஃப் பாய் கேரக்டர் அண்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மெர்ஜ் ஆகிடக்கூடாது, நல்லா கவனிச்சுக்கோ. எஸ் சார். ஏய் அவன் நீங்க இருறா எங்கடா எழுதிட்டானா? முடிச்சா? வந்துட்டேன். லைஃப் பாய் சேவ் பண்ணியிருக்கேன் சரியா? இந்த கேரக்டரை யார் ட்ரா பண்ணு? இந்த லெஃப்ட் வியூவில் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, இவனை ட்ரா பண்ணணும் புரியுதா? அதுக்கப்புறம் இவனை ட்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் இவனை ட்ரா பண்ணணும். மொத்தம் 5 ட்ரா பண்ணி கொண்டு வந்துடும் சரிங்களா? ஏ அவன்